ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே வல்ல ஜீவனிலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய வீடை விட்டாச்சு, பரலோகத்திற்குரிய வீட்டுக்கு அட்டெண்டன்ஸ் வந்துச்சு. இங்க வேலை முடிஞ்சிருச்சு. இது நம்ம கையில கட்ட வீடு என்னைக்கு வேணா அழிஞ்சு போகும். ஆனா மேல ஒரு வீடு இருக்கு, கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு இப்ப என்ன பண்ண போறாங்க? இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போக போறாங்க. அதுதான் மரணம். எல்லாருக்கும் இது ஒரு நாள் வரும். பூமியில இருந்து ஒரு நாள் என்ன பண்ணணும்? ஒண்ணு மரித்து சொர்க்கத்துக்கு போகணும், இல்ல மரித்து நரகத்துக்கு போகணும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருப்பவர்கள் மரித்து எங்க போக போறாங்கன்னா பரலோகத்துக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போயாச்சு. இப்ப இந்த வீட்டை விட்டாச்சு. எந்த வீட்டுக்கு போறாங்க? இயேசுவின் வீட்டுக்கு போறாங்க. அதே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று. மரிக்கிறவர்கள் இதுவரை எப்படியோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாசத்துக்கு மேல எங்க சபைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? கர்த்தருக்கான பாடலை பாடினவங்க தான் எஃப்சி சாட்சி சொன்னாங்க. அநேக பாடுகள் இருந்தாலும் கடைசியில கர்த்தருக்குள்ள வந்து மரிச்சாங்க பாருங்க. அதுதான் பெருசு. உலகபூர்வமா மறுத்திருந்தா இவ்வளவு பேர் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கடவுளுக்குள்ள வந்து சபையில வச்சு காலை வச்சு கடவுளுக்காக பாடி துதிச்சு அப்படியான ஒரு குடும்பமா இந்த குடும்பம் ஒரு 5 மாசம் இருந்தது. இப்ப கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்லாம் என்ன அர்த்தம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப இயேசுக்குள்ள மரிக்கிறவர்களுக்கு வீடு எங்க இருக்கு? மேல இருக்கு. இயேசுக்குள்ள மரிக்கிறவர்கள் எப்படி ஆயிடுறாங்களா? பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அதே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்தல் 7:16. இவர்கள் இனி பசி அடைவது, இவர்கள் இனி பசி கிடையாது, இனி தாகம் அடைவது, இனி தாகம் கிடையாது, வெயிலாவது இனி வெயிலும் கிடையாது, குளிரும் கிடையாது, மழையும் கிடையாது. ஆனா இது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இனி பசி கிடையாது. பசி போச்சு, எல்லாம் போச்சு. இனிமேல் இவர்கள் மேல எந்த ஒரு தீங்கும் அணுகாது, எந்த பூமிக்குரிய பாடுகளும் இருக்காது. ஏன்னா இப்ப இவங்க எங்க போறாங்க? பரலோகத்துக்கு போறாங்க. ஏல போறவங்களை நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஊருக்கு போகிறாங்க, காசு கொடுத்தாங்க, படிக்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க, காரியாக கொண்டு போய் வந்து அனுப்பணும். அதுதான் அடக்கத்துடைய இது. நான் அங்கே வேற ஒரு காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு கல்லறையில் வேற ஒரு காரியம் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வழி அனுப்பணும். நான் செவிப்போம் ஒருமனப்பட்டு. உண்மையிலேயே இவங்க மேலே யாருக்கு எல்லாம் அன்பு இருக்கு? இருதயத்தின் ஆழத்தில் எத்தனை பேருக்கு அன்பு இருக்கு? இந்த சகோதரி எங்களை விட்டு போகிற ஆண்டவரே உமது கருத்துக்குள்ளே நாங்கள் கொடுக்குறோம். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. சகோதரியை கர்த்தருடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒரு தாயை தேர்ந்தெடுத்து அந்த கர்ப்பத்தில் உண்டாக்க வைத்து குடும்ப உறவை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து, ஆனால் இனி பசி இல்லை, இல்லை, பாடுகள் போதும், குற்றங்கள் போதும் என்று பரலோக வீட்டுக்கு வருகிறார். கர்த்தாவே இதுமான மறித்திருக்கிறார்கள். நம்ம கரத்தில் கொடுக்கிறோம். நம்ம கருத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். இந்த கல்லறை வேலையிலும் உங்கள் நாம மகிமைப்படும். அதுக்கு ஆராதனை உங்களுக்கு கரம் பிரியை செய்யட்டும். 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு, என் மாம்சம் அழுகி போனாலும், இன்னைக்கு நம்ம வந்து இவங்களை அடக்கம் பண்ணி பிறகு இந்த மாம்சம் அழுகி போகும், ஆனாலும் நான் இயேசுவை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பக்தனுடைய விசுவாசம் இருக்கு. அப்ப மரித்தாலும் இயேசுவை காணக்கூடிய ஒரு நாள் வரும்.
இவர்கள் எழுந்திருக்கிற ஒரு நாள் வரும். அதற்காக நம்ம வந்து பிரயாசத்தோடு இருக்கணும். இப்பயே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த மரணம் என்பது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ஒரு காரியம். அதாவது பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வியாதி போதும், வேதனை போதும், பசி போதும், தொல்லை போதும், வந்த வேலை முடிந்தது. தாய்க்கு தாயாக வாழ்ந்தாச்சு, கணவனுக்கு மனைவியாக வாழ்ந்தாச்சு, பிள்ளைகளுக்கு பெற்றோராக வாழ்ந்தாச்சு. இனி என்னுடைய வேலை வந்தது, என்னுடைய வேலை வந்தது அப்படின்னு அவங்களுடைய ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆண்டவருடைய கையில் இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடுச்சு. அதால் இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இனி நம்முடைய பிரயாசம் அல்ல, ஆண்டவராக இயேசுவின் பிரயாசம் மட்டும்தான். அதால் நம்ம பொறுமையாக என்ன பண்ணுவோம்? அந்த எப்சிபாவுடைய சரீரத்தை நம்ம கல்லறைக்குள்ளே இறக்கின பிறகு சில காரியங்களை வாசித்து நம்ம அடக்கம் செய்வோம். இல்லை யார் இறங்க போகுது? கடைசியாக முகத்தை பார்த்துங்க, கூட பாரு. அப்படி வாங்க, கிட்ட வாங்க, பார்த்து வழி விட்டு இல்லைங்க ஐயா. பல்லும் அந்த சைடு பின்னாடி போங்க. அப்படி வா. பசங்க 2 பேர் இந்த பக்கம் வாங்க. அப்புறம் வீட்டில் ஜோயல் வாங்க. அதுக்கப்புறம் சகோதரர்கள் சகோதரி இவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க. அண்ணா 2 பேர் அப்படிங்கண்ணா கூட இந்த திருச்சி பார்த்தீங்களா? அண்ணா 2 பேர் கொடுக்கலாமா? பொறுமை பொறுமையாக இருக்குங்க. அது இறக்கிட்டாப்ல. அமைதி, அவ்வளோதான். பொறுமை. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அருமையான சகோதரி எப்சிபா, இப்பொழுது இங்கே இல்லை. இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விட்டார். இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு கர்த்தர் கொடுத்த கூடாரமாகிய சரீரம்தான் இங்கே பார்க்கிறோம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆத்மா நியமிக்கப்பட்ட இடத்திற்கும் கர்த்தர் தந்த ஆவி தேவனிடத்திற்கும் சென்று விடுகிறது. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றென்றைக்கும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே இந்த சரீரம் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்று நம்பி இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதிகா அற்புதா வா முன்னாடி இருக்குல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சரீரத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். நல்ல ஆண்டவரே, வேலைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மிலிருந்து வந்த இந்த கரு உண்மையிலேயே ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவி ஆத்மா சரீரமாக இருந்த அந்த சரீரம் ஆத்மா தேவனுடைய சமூகத்தில் இழைப்பாடுகளை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த ஒரு வருகையின் போது இந்த மகளுடைய சரீரம் எழுப்பப்படும். இயேசுவானவர் இந்த சரீரத்தில் மகிமைப்பட்டு இயேசுவின் நாமத்தை இந்த பிள்ளை மகிமைப்படுத்தி இருக்கிறது.
ஆண்டவரே இனி வரப்போகும் நாட்களில் மகிமையின் சரீரமாக இருக்கட்டும். இயேசுவின் வருகையின் போது இந்த மகன் உயிர்த்தெழுவாளாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. உள்ளமே பரிசுத்த நாமத்தில்